வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து திமுகவையும் பாஜகவையும் மாறி மாறி விமர்சிச்சிருக்காரு. ஆனால் அதிமுக கூட அப்பப்ப கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்ததால அதிமுக மேல எந்த விமர்சனமும் வைக்கல. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மத்திய அரசுக்கு அடிமென்னும் ஊழல்வாதிகள் என்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இதுவரைக்கும் அமைதியாக இருந்த அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஐடி விங் மற்றும் அதிமுக முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே இப்போது டிவிக்கு எதிர்த்து பேச தொடங்கியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அதிமுகவோட ஐடி விங் வெளியிட்ட பதிலடியைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் பேரியக்கம் என்பதுதான் வரலாறு. தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? இல்லை. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா? ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான். பனையூர்காரரே, அதிமுகவின் ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா? நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே. அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் இவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேறு லெவல் பண்ணையார்த்தனம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்றவுணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம். அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தவைக்க தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மரணம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையே. அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி எறிந்து விடுவோமாக. இதுக்கு பிறகு தேர்தல் களம் இரத்த கலரியா இருக்க போகிறதுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக, திமுக, பாஜக இவங்க 3 பெரும் கட்சிகளை எப்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமாளிக்க போறார் என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.